என் வணக்கம். இன்று இந்த பட்டிமன்றத்தில் நிகழ்ச்சிக்கின்ற தலைப்பு சமூக வலைதளங்கள் மாணவர்களை மேம்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்பதுதான். இப்போ நான் பெரியவங்க பேசி கேட்கிறாங்க, யாரும் இன்ஃபுளுசராமே அவங்க என்ன சொல்றாங்களோ இவன் அப்படியே கேட்கிறான். யூடியூப்ல பல்கலைக்கழகங்கள் தூங்குறாங்க, இப்போ வீடியோவா போட்டு தருவான், கேட்டா சொல்றான். ஆனா நிறைய நல்ல விஷயமா கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் பண்றதுக்கான வீடியோ என்னென்னவோ வந்துடுச்சு. இப்ப நம்ம நேரா ரிவால்வர்க்குள்ள போயிடலாமா? சமூக வலைதளங்கள் மாணவர்களுக்கு மேம்படுத்துகிறது பேச வராங்க சிவாஜி. அதற்கு வணக்கம். சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது. இதுக்கு நம்ம தமிழ் பள்ளியே உதாரணம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடமா அளிக்கிறது. சமூக வலைத்தளங்கள் தானே இதுல நம்ம செதுக்கு உள்ளது எப்போதும் உண்டு. கற்றல் மிகவும் எளிதானது. எனவே சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை நிச்சயம் மேம்படுத்தியது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில மிக நாடுகள் ஆகிவிட்டதை உங்க வயசுக்கும் அனுபவத்திற்கும் நாம் சொல்லி வேண்டியதில்லை. இப்போ மாணவர்கள் சமூக வலைத்தளங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அது வாங்கிட்டா இது வாங்கிட்டாங்க, அதை நஷ்டம் நல்லதாகும். வீடியோ சேனல் ஆளுநருக்கு வீடியோ போட்டு லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஒரே ரத்த ஆகவே சமூக வலைத்தளங்கள் மாஸ்டர் மிகவும் பெற்றோர்களும் நன்றி, வணக்கம். அப்பா என்ன அருமையா பேசிட்டாரு. அடுத்த பேச வராங்க. கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினது உற்சாகம் பொறாமை எல்லாம் தள்ளிட்டாரு. அவர் காலத்துல சொன்னது எல்லாம் இருந்துச்சு, அதுக்காகும். இப்போ நாங்க சும்மா உட்கார ஏழுங்க நேரம் காலையில எழுந்திரிச்சதோ இன்ஸ்டாகிராம் முகநூல் செக் பண்ணணும், மதியம் சாப்பிட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். நாங்க எல்லாத்தையும் அதைத்தான். ஆகவே சமூக வலைத்தளங்கள் உங்களை மிகவும் மேம்படுத்தும் அறிவியல் கண்டுபிடிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆஹா, அருமையா பேசிட்டீங்கம்மா. கைபேசி நாமே பார்த்து பத்திரமா இருக்கோங்க. ஏதோ மூளைக்கு பாதிப்பு வந்து சொல்றாங்க. நீங்க வாங்க. சமூக வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் வணக்கம். தலைப்பே வந்து பேசிட்டாரு நம்ம காசு ஏதோ கைபேசி பற்றி சமூக வலைத்தளங்களே மாணவர்களுக்கு ஏற்படக்கூடியது. ஆனா நம்மிடமும் வைத்துக்கொண்டு நாட்டம் மாணவர்களின் ஒழுக்கம் சிந்திக்கும் ஆற்றல் கலந்துரையாடல் இயக்கும் விளையாட்டு என அனைத்தையும் அவர்கள் இருக்கிறார்கள். எப்போது தேடி இது தனியே சொல்லுகிறீர்கள் என்பதே இருந்தால் பணிப்பாட்சி குறைகிறது. சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை சீரழிக்கும் புதை மணல். நன்றி, வணக்கம். சமூக வலைத்தளங்கள் புதைமணல் மாணவர்களின் படைப்பாற்றலை குறைக்கும்னு பல குற்றச்சாட்டுகள் அடிச்சுக்கிட்டே போனாங்க. நடுவர்களே, சுயமதிப்பாளர்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. சமூகத்தின் ஒரு பிம்பம் தான் இந்த வலைத்தளங்கள். நாளை சமூகத்தில் வேறாகும் இன்றைய குழந்தைகள் பயனுள்ள அறிவு சார்ந்த காணொலிகளும் விவாத வேலைகளும் பயிற்சி கூட்டங்களும் நிறையவே உண்டு. தகவல் புதியது நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்க நாம் தான் உதவ வேண்டும். அதை செய்யாமல் தகவல்களை வழங்கும் ஒரு கருவியான சமூக ஊடகங்களை குற்றம் சொல்வது சரியா?
சமுதாயங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தூண்டுகோலாகவே இருக்கிறது. பார்த்தீங்களா பாப்போம் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். சமூக வலைத்தளங்களில் எல்லா தகவலும் இருக்கு. ஆனா நம்மளும் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே, நான் கேட்கல. கேள்வி இன்னொரு பதில் ஏன் பேசுறேன்? இப்பதான் பார்த்து நம்மளை போலவே இருக்கிற ஒருத்தர் நம் சொல்வது போலவே ஏதாவது அவசரமாக கேட்க முடியும், கல்வியை பழக முடியும். இது எப்படி நடந்தாலும் ஒரு நொடியில் லட்சக்கணக்கான வாசகர்களுக்கு எதிராக தகவல் கண்காணிக்கப்படுவதாக தெரியலைங்க. எப்படி குழந்தைகளுக்கு ஊண்டுகோல்னு சொல்றீங்க? இன்னும் கல்வி நடக்க மாட்டேங்கான எனக்கு நமக்கு தொடர்பு நீங்கள் கல்விக்கும் சாதிக்கும் வேற விஷயமாக இருந்தால் அதை நாமளும் கருதியாகும் இல்லையா? அதை தாண்டி அழியும் பதிவு கொண்டோம். எனவே சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுக்கு மேம்பட அல்ல, அது ஒரு சாதம். அது வாழ்க்கைக்கு நன்றி பரவி நிகழ்கிறது. சரியா? நமது